6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 3 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா பரப்பளவு மற்றும் சுற்றளவில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஷேப்புமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஷேப்பே இல்லை, நான் எதுவுமே போடலை, எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருந்தால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சதுரத்துடைய அளவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஸ்கொயருடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயரை பற்றின ஒரு கான்செப்டை ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கொயருன்றது பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சைடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடுக்கு நீங்கள் எஸ்ன்னு பேர் கொடுக்கலாம், ஏன்னு பேர் கொடுக்கலாம், இல்லை சைடுன்னேவும் பேர் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், எப்படி நீங்கள் படிக்கிறீங்களோ படிச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார் பெரிமீட்டர் சுற்றளவு, ஏன்றது ஏரியா பரப்பளவு. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குதுங்களா? ஸோ அப்போ 4 இன்ட்டு சைட் அல்லது 4 இன்ட்டு ஏ இல்லை எஸ்ஐடிஇ சைட் பக்கம் அப்படின்னும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 4 சைடுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24. இது பெரிமீட்டருன்றதுனால நீங்கள் எந்த யூனிட் தான் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த யூனிட் என்னவோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அல்லது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைட். இது இப்படியே போகும்போது ஃபாஸ்ட்டாக போடும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது 5ன்ற மாதிரி மாறிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 6. ஸோ 6 ஆர் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர். ஏரியான்னு வந்தாலே நீங்கள் என்ன யூனிட் போட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்டை போட்டணும், அதாவது சதுர அலகுகள். பவரில் 2 இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ சைடு என்னன்னு கேட்குறாங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, ஏரியா கொடுத்துருக்குறாங்க, சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு சைடு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100. நமக்கு தேவை எஸ். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4க்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ அது ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஏற்கனவே இருக்கிற நம்பரை முதல்ல போட்டுக்கோங்க. ஸோ டிவைடட் பை 4. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 100யும் 4யும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ எஸ்ஸோடைய வேல்யூ, சைடுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர். இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, சைடு இன்டூ சைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ சைடுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 இன்டூ 25. ஸோ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 625 மீட்டர். ஏரியானா கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸோ ஏரியாவை கண்டுபிடிச்சாச்சு. இதுலேயே லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடும் தெரியாது, பெரிமீட்டரும் தெரியாது, அதாவது பக்கமும் தெரியாது, சுற்றளவும் தெரியாது. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 49. நீங்கள் இந்த மாதிரி எழுத்தால் எழுதுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பட் எக்ஸாம்ஸ் எழுதும்போது சென்டென்ஸாக எடுத்து எழுதிக்கங்க. ஸோ 49ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏரியா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு இஸ் ஈக்குவல் டு 49. சைடு இன்டூ சைட்னா ஆக்சுவலாக சைட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம், அல்லது இந்த 49 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா ஸோ சைடு இன்டூ சைடு இஸ் ஈக்குவல் டு 49 7 இன்டூ 7ன்னு எடுத்து எழுதலாங்களா? ஸோ ஒரு சைடு, அதாவது எல்லாமே ஒரே அளவு தான். ஸோ அப்போ சைடுடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. இங்கே ஃபீட்டுன்னு இருக்கிறதுனால ஃபீட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும். இந்த 49 ஒரே, அதாவது ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அர்த்தம். 49ங்களா? அப்போது ரூட் எடுக்கணும். ஸோ 49க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7. இது கொஞ்சம் ஹையர் கிரேடில் வரும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுதிக்கங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் படிக்கும்போது உங்களுக்கு அதோடைய கிளாரிட்டி என்னன்றது புரியும். ஸோ சைடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்டூ சைட். அப்போ 4 இன்டூ சைட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போ 4 7s are 28 ஃபீட்டுன்னு மட்டும் எடுத்து எழுதினா போதும். இங்கே ஏரியாவை கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் மீதி கண்டுபிடிக்கிற யூனிட்ஸ் எல்லாமே எப்படி தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இல்லாமல் தான் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.